பிரதர் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஐம் குட். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா தான் இருக்கேன். சண்டே ஈவினிங் இங்க யூரோப்ல, நெதர்லாண்ட்ஸ்ல. நீங்க எங்கேயும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்தியால கனெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா இப்போ? இந்தியால இருந்து இப்போ எங்களுக்கு நைட்டு அந்த வெரி கூல்ட் ஈவினிங்கா இருக்கு, நைட்டா இருக்கு எங்களுக்கு, பிகாஸ் ஹெவி ரெயின் கோயிங் ஆன். ஓகே. ஸோ மேபி எனி டைம் வந்து பவர் ஷட் டவுன் ஆகலாம். ஓகே. லெட்ஸ் ஸ்டார்ட் இட். அண்ட் கூல் டாக் வித் அஜய் 32 எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறது ரொம்பவே சந்தோஷம். மிக்க மகிழ்ச்சி. அண்ட் உங்களை ஃபேஸ்புக் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு நீங்கள் நானும் ஒரே சிட்டியில ஒரு சில காலங்கள் இருந்திருக்கிறோம். எஸ். Luckily, my senior is your friend. So I'm so happy to inviting you in my show. Please tell about your self-introduction. Sure, definitely. Thank you for having me in your chat show. To introduce myself, my name is Vasudevan Lakshmi Narayanan, but my artist name is Vasudevan Vox. I'm a technologist by day or a scientist by day, musician by life. அப்படிதான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே மியூசிக்ல ஐ ஹவ் பீன் அசோசியேட்டட். ஐ லேர்ன் சிங்கிங் வென் ஐ வாஸ் வெரி யங் அண்ட் தென் ஐ லேர்ன் மிருதங்கம் அண்ட் தென் ஐ கண்டினியூட் பேக் ஆன் சிங்கிங். ஸோ more than about 15 years of musical, let's say, learning and experience. And I've been performing ever since my time in Trichy. உங்களுக்கு ட்ரிச்சி பத்தி நீங்களும் சொல்லியிருந்தீங்க. ஸோ when I was studying my college, I was already performing since then. And நெதர்லாண்ட்ஸ்ல காலேஜ்ல வந்து அவ்வளவு சீக்கிரமா சீட்டு கிடைக்காது. என்ஐடில அவ்வளவு சீக்கிரமா காலேஜ் சீட்டு கிடைக்கிறது பெரிய விஷயம். Yes, NIT Trichy entrance examலாம் இருக்கு. So it's not easy to get a seat to study there. I was very fortunate to have been the top ranking student to be able to get a seat there. So அங்க படிச்சுட்டு இருக்கும்போது அங்கேயே வந்து NIT Trichyல we had a Carnatic music club called Amritavarshini. And Amritavarshini clubல வந்து we used to organize a lot of Carnatic music events all throughout the year, also including the Tyagaraja Aradhana in the NIT Trichy campusலயே நாங்க பண்ணுவோம். And apart from that, we used to go to Thiruvayyaru and perform there as well, and regular concerts in the campus area and so on. So college time I was performing a lot, and college culturals. உங்களுக்கு தான் தெரியுமே, இந்தியால when you're in culturals, you're constantly performing there. IIT SAR and the many different culturalsல I've performed. இந்த மாதிரி பெரிய காலேஜ்ல கண்டிப்பா வந்து கல்ச்சர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா Absolutely. ரெப்யூட்டேஷன்ஸ் வந்து போயிடும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு. நான் வந்து படிச்ச காலேஜ்ல எல்லாம் அப்படி ஒரு கல்ச்சர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸே கிடையாது. பட் யூ ஆர் லக்கிலி வெரி, அதாவது இந்தியால வெரி டஃபஸ்ட் காலேஜ், அண்ட் அந்த காலேஜ்ல வந்து கல்ச்சர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலேஜ்ல வந்து படிச்சிருக்கீங்க. யூ ஆர் லக்கி, ஐ திங்க். Definitely lucky and grateful. எப்போதுமே வந்து மியூசிக் பத்தி பேசும்போது I've been blessed to have great gurus, including my also and the mentoring of my parents and several elders around me. So அவங்களோட கைடன்ஸ் வந்து it has shaped me into the artist that I am today. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி NIT Trichyலயும் வந்து ஃபெஸ்டம்பர் யூஸ் டு பி த நேம் ஆஃப் ஆர் கல்ச்சுரல் ஈவெண்ட், விச் இஸ் வெரி பிக். ஸோ IIT சாரனுக்கு அப்புறம் ஃபெஸ்டம்பர் தான் வந்து வாஸ் த பிக்கெஸ்ட் கல்ச்சுரல் ஈவெண்ட். அண்ட் சின்ஸ் ஐ வாஸ் வெரி க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் மியூசிக், யூஸ்வலா அந்த ஆடியோ விஷுவல் டீம்ல வந்து நான் யூஸ்வலா ஐ பி அ பார்ட் ஆஃப் இட். அண்ட் செவரல் ப்ரோ ஷோஸ் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். கார்த்திக் சார் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அனுராதா ஸ்ரீராம் மேம், ஸ்ரீனிவாஸ் சார், நரேஷ் ஐயர், இந்த மாதிரி பெரிய ஸ்டார்ஸ்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களோட ஷோஸோட ஆர்கனைசேஷன்லையும் நான் இன்வால்வ் இருந்ததுனால தட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஆல்சோ ஒர்க் வித் அ லாட் ஆஃப் லைவ் ஆர்டிஸ்ட் அண்ட் வெரி சீனியர் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி as well. So that was a very wonderful experience. So அதை முடிச்சுட்டு I came to the Netherlands to pursue higher education, but musical journey was also continuing. And நம்ம Carnatic foundation will never leave us. So நான் வந்த வருஷத்துலேருந்து I was giving concerts in the Netherlands area. And கடந்த ஒரு 3 வருஷமா வந்து கர்நாடிக் மியூசிக்கை வந்து இன்னும் அதிகமா வந்து நெதர்லாண்ட்ஸ்ல வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம் through my association with Madras Chorus, which is a musical organization in the Netherlands. And நெதர்லாண்ட்ஸ்ல முதல் முறையாக ஒரு தியாகராஜ ஆராதனை, நெதர்லாண்ட்ஸ்ல முதல் முறையாக ஒரு மார்கழி உற்சவம், சென்னையில எந்த ஸ்டைல்ல பண்ணுவோமோ அதே ஸ்டைல்ல வந்து we try to do it here in the Netherlands as well. And 2 வருஷமா வந்து we have had a very successful மார்கழி உற்சவம்.
and artists from France la irundha vandu perform panniranga, Germany la irundhu accompanying artists la vandu perform panniranga, and we are looking forward to scaling this up and hopefully a Europe wide festival at a certain moment. Let's see how that works out, but the dreams are big and we hope that everything works fine. But ipo the COVID situation la a lot of live performances are only happening in the mari Insta live and Facebook live la dhaan poitu irukku neengalume but it's also a great opportunity for a lot of new talent to get discovered and picked up in the platform. கண்டிப்பா நெதர்லாந்து சொல்லும்போது நான் யோசிச்சேன், நெதர்லாண்ட்ல வெரி லோ நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் தான் வந்து இந்த மியூசிக் ஃபீல்ட்ல இருக்காங்க கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரி. வந்து நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நெதர்லாண்ட்ல வந்து வெரி லோ நம்பர்ஸ் தான் இருப்பாங்க. பட் அந்த லோ நம்பர்ஸுக்குள்ள உங்களுக்கு பெரிய லெவலில் எக்ஸ்போஸ் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். ஏன்னா பெர்ஃபார்மன்சிங் ஓரியன்டா ஷோஸும் ரொம்ப நம்பர் ஆஃப் லோ நம்பர்ஸா இருக்கும். எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த நெதர்லாண்ட்ல உங்களுக்கு இப்படியான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கிடைச்சது, அண்ட் ஹவு யூ மேக் இட் இஸ் நெக்ஸ்ட் லெவல்? ஷூர், அடுத்த லெவல் இந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கீங்க? ஷூர் கண்டிப்பா. ஸோ இப்போ யூஎஸ் ஓட கம்பேர் பண்ணும்போது ஆப்வியஸ்லி இந்தியன் மியூசிக் இந்த நெதர்லாண்ட்ஸ் கம்பேர் பண்ணீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு பாப்புலரைஸ்ட் கிடையாது. பட் வாட் த இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் இஸ் தட் இந்தியன் மியூசிக்ல அஃப்கோர்ஸ் கிளாசிக்கல் மியூசிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா there is Carnatic music and there is Hindustani music, right? So the Hindustani music is very popular in Europe because very senior artists such as Pandit Ravi Shankar, Hariprasad Chaurasiaji இவங்கெல்லாம் வந்து நிறைய டூர்ஸ் பண்ணிருக்காங்க யூரோப்ல. So the Westerners who are present in Europe are very aware of Indian music. And Carnatic music வந்து அவ்வளோ பாப்புலர் கிடையாது. Hindustani music is very popular. So there is popularity for Indian music. பட் ஆனால் அது வந்து கர்நாடிக் மியூசிக் வந்து ரிலேட்டிவ்லி கம்மியாக இருக்குது. அண்ட் தட்ஸ் வேர் வி ட்ரை டு ப்ரொமோட் த்ரூ செவரல் ஆஃப் தி கர்நாடிக் மியூசிக் தீம் ரிலேட்டட் இவெண்ட்ஸ் அண்ட் ப்ரொவைடிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் அதர் ஆர்டிஸ்ட் ஹூ ஆர் லேர்னிங் திஸ் கிராஃப்ட். தென் யூ வுட் ரியலி ப்ரொமோட் த கிளாசிக்கல் ஆர்ட் ஃபார்ம் in a better way. But that said, நான் வந்த வருஷத்துலேருந்து I've been associated with several musical organizations. So I was associated with the first Indian classical music choir of the Netherlands, Zangam அப்படின்ட்டு. There was a choir formed in the year 2015. So அவங்களோட ஃபார்மேஷன்லேருந்தே வந்து I was a part of it, and we have given performances in all of the biggest theaters in the Netherlands, including the Concertgebouw. The Concertgebouw is basically the most prestigious auditorium in the entire of Netherlands. So it has a royal status actually. So royal status, the king and queen of Netherlands வந்து அவங்களோட royal கான்சர்ட் ஹால். இப்போ வந்து என்ன லண்டன்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ராயல் ஆல்பர்ட் ஹால் அப்படின்னு ஒரு வெரி வெரி ப்ராமினன்ட் ஹால் இருக்கு. அங்கே தான் வந்து ஆக்சுவலி பாகுபலியோட லைவ் ஆடியோவோட ஒரு ஸ்கிரீனிங் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ராஜமௌலி சார் அண்ட் டீம். ஸோ அந்த ராயல் ஆல்பர்ட் ஹால் செவரல் மியூசிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் இன்க்ளூடிங் மெட்ராஸ் கோரஸ். இப்போ சமீப காலத்தில் வி கிரியேட்டட் அ நியூ இனிஷியேட்டிவ் கால்ட் சுர்தால் as well in the Netherlands to combine Hindustani, Carnatic music and Indian dance forms in one form of artistic unit. அப்படின்ட்டுன்னு several activities இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. And apart from all of this stuff, I am also working in fusion music related projects. BMI Goes India அப்படின்ட்டுன்னு there is another band in which I am part of. And அதுல வந்து we create a fusion of Indian classical music and electronic dance music. So என்னோட ப்ரொஃபைல் போனீங்கன்னா அதோட more information you'll be able to find out. நிறைய உங்களோட ப்ரொஃபைல் இருக்குது, நிறைய நீங்க கவர்ஸ் பண்ணதான் நிறைய இருக்கு. பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு ஹியர் யுவர் சாங். ஒரு சாங் எனக்காக போட்டாங்க. ஷூர். உங்க சிங்கிங்க பாட வைக்கலன்னா என்ற டென்ஷன் ஆயிடுவாங்க. நோ, கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ லெட் மீ ஸ்டார்ட் ஆஃப். மலரே மௌனமா மௌனமே வேதமா மலர்கள் பேசுமா பேசினால் ஓயுமா அங்கு. Internet was a bit of a problem நினைக்கிறேன். Yeah. So I just wanted to start off this evening with one of my favorite compositions in the Ragam Darbari Kannada, composed by Vidyasagar sir. So Malare Maunama,
It was a very, very, very favorite song of mine. So I wanted to start off with that. எல்லாருக்கும் சாங் ரொம்பவே பிடிக்கும். இதை வந்து எனக்கு இந்த சாங் வந்து இன்னொரு விஷயம் வந்து எஸ்பி சார் முன்னாடி உதித் நாராயண் வாய்ஸ்ல வந்து இவர் சிங்கர் அஜய் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டியிருப்பாரு. ஓகே. அஜய் ஃப்ரம் ஆட்ரஸ் சூப்பர் சிங்கர்ல கண்டஸ்டண்டா வந்து இப்போ பிளேபேக் சிங்கர் இருக்கக்கூடிய அவர் வந்து எஸ்பி சாருக்கு முன்னாடி உதித் நாராயண் சார் வாய்ஸ்ல வந்து ஒரு பாட்டு பாட சொல்லி கேட்டார். அவர் வந்து நீங்க பாடின இந்த பாட்டை பாடுறேன்னு சொல்லி அந்த உதித் நாராயண் சார் வாய்ஸ்ல வந்து இந்த சாங் வந்து பண்ணியிருப்பாரு. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட வாய்ஸ் நீ பண்ற அப்ப பாடுனா இப்ப என்னுடைய பாட்டை பாடுன்னு சொல்லி அவர் கேட்டு இந்த சாங் அவர் கேட்டு வாங்கினாரு. ஓகே ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். நைஸ் லைவ் பெர்ஃபார்மன்ஸ். எஸ்பிபி சார் இன்னைக்கு நீங்க இந்த சாங் பாடும்போது எனக்கு எஸ்பிபி சார் பெரிய நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அண்ட் அன்பார்ச்சுனேட்லி ஹி வாஸ் இன் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி இன்னைக்கு பல நெஞ்சங்கள் அவருக்காக பிரார்த்தனை பண்றாங்க. மிகவும் சீக்கிரமாக திருப்பி வந்து எங்களுக்கு அவருடைய பியூட்டிஃபுல் கோல்டன் வாய்ஸ்ல எங்களுக்கு திருப்பி பாடணுன்ற எல்லாருமே ஆசைப்படுறோம். அவர் வருவான்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக. அதனாலதான் நானும் வந்து எஸ்பிபி சார் சாங் தான் ஐ வாண்டட் டு சூஸ். பிகாஸ் நான் சின்ன வயசுல இருந்து கேட்டு வளர்ந்தது எல்லாமே வந்து எஸ்பிபி சார் தான். மெயின்லி ஆல்சோ பிகாஸ் ஐ எம் a big ரஜினிகாந்த் சார் ஃபேன், தலைவர் ஃபேன்னால. தலைவர் ஓப்பனிங் சாங்னாலே வந்து எஸ்பிபி சார் வாய்ஸ் தான். படத்துல இருந்து அவரோட அந்த பாட்டாச்சு. ரஜினிக்கும் எனக்கும் உள்ள ஒரு நல்ல நட்பு இருக்கு. அந்த நட்பை வந்து நான் மதிக்கிறேன், அவர் என்னுடைய மதிக்கிறாரு. இதை தவிர நாங்க வேற எதுவும் நான் சொல்ல விரும்பலன்ற மாதிரி ஒரு அழகா சிம்பிளா சொல்லிடுவாரு. எதை கேட்டாலும் சிம்பிளா யாருமே ஹெட் பண்ணாத அளவுக்கு அவர் பேசுவார். அந்த ஸ்பீச் எங்கேயுமே யாராட்டும் இன்னைக்கு உள்ள யங்ஸ்டர்ஸ் அந்த இருக்காரு. அந்த ஹியூமிலிட்டி வந்து எஸ்பிபி சார் கிட்ட ரொம்ப ஜாஸ்தி. பத்மபூஷன் வாங்கியிருக்காரு. மோர் தென் 40,000 சாங்ஸ் கொடுத்திருக்காரு அக்ராஸ் செவரல் இந்தியன் லாங்குவேஜஸ். ஐ திங்க் இது வேற யாராலையுமே இட் இஸ் ஜஸ்ட் நாட் பாசிபிள். 40,000 சாங்ஸ் ஒருத்தரால வந்து ஒரு லைஃப் டைம்ல பாடுறதுங்கிறது இட்ஸ் இம்பாசிபிள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிங்கர் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது வந்து we are all very blessed to have a singer like him, and my prayers so that he recovers very soon and he is able to sing for us again. No one can't break his record. யாராலுமே அந்த ரெக்கார்ட் வந்து பிரேக் பண்ண முடியாது. என்னதான் பண்ண இத்தனை லாங்குவேஜஸ்ல இவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து யாராலுமே அதை பண்ண முடியாது. ஸோ வந்து we can ஸோ வந்து அந்த விஷயத்தை நாங்கள் பாசிபிள் பண்ண முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையில இருக்கிறேன். அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து அவர்கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து அவரோட பாட்டு என்னன்னா அவருடைய ஹியூமினிட்டி, அவரோட வந்து அந்த இடத்த வந்து யாராலுமே ஃபீல் பண்ண முடியாது. என்னன்னா இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து போய் பாடுறேன், நான் ஒரு சிங்கர், எனக்கு என்னுடைய வாய்ஸ் எல்லாம் இவருக்கு இவ்வளவு பெருமை அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க. ஹி நெவர் சே தட். அந்த சொல்லுவாங்க ரஜினி சாரோட வாய்ஸ் இல்லாம எந்த ஒரு எஸ்பிபி சார் வாய்ஸ் இல்லாம ரஜினி சார் படங்கள் எதுவுமே வந்து ஹிட் ஆனது கிடையாது. ஏன்னா அந்த ஒரு ரஜினி சாருக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு விஷயம், எனக்கு எஸ்பிபி பாட்டு பாடலன்னு நான் அந்த படம் பண்ணலன்னு. அந்த இடத்துக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வச்சிருக்க பர்சன் வந்து என்னைக்குமே அந்த விஷயத்த அவர் சொன்னது கிடையாது. நான் பாட்டு போனதான் ரஜினிக்கு படம் வந்து ஹிட் ஆகுதுன்ற வார்த்தை அவர் நெவர் சேர் எனிவேர். அந்த ஒரு இறக்க குணமா டவுன்வர்ட்ஸ் டு யாருமே எனக்கு இண்டஸ்ட்ரியில நான் பார்த்தது கிடையாது. இண்டஸ்ட்ரியில இருக்கேன், never I have seen anyone. கண்டிப்பா every upcoming artist should follow him. Definitely ஒரு big role model and an inspiration. So அதுக்கோசரம் வந்து I'm going to do a combination of SPB and Rajni sir for the lovely audience over here. அடுத்த விஷயம் வந்து நீங்க மிருதங்கம் வாசிக்கணும்னு சொல்லுங்க. ஆனா மிருதங்கம் வாசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்ப உங்களோட ஃபேஸ்புக் பார்த்த வரைக்குமே மிருதங்கள் நீங்க வாசிப்பீங்கன்றது எனக்கு தெரியல. You are mostly 90% you are focusing on singing. Yes, definitely. ஏன் வந்து அந்த ஃபோக்கஸ் கம்மியாச்சு, அதன் காரணம் என்ன, அதோட இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சதுக்கான காரணம்? ஷூர், கண்டிப்பாக. ஸோ நான் மிருதங்கம் வந்து about 4.5 years கற்றுக்கிட்டேன்னா, அண்ட் ஆஃப்டர் தட் ஐ வாஸ் மெயின்லி ஃபோக்கஸிங் ஆன் வோக்கல் மியூசிக். ஸோ என்றைக்குமே வந்து ஒரு விஷயத்தில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணினா தான் அதில் வந்து யூ கேன் கெட் த மேக்ஸிமம் அவுட்புட். த யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் மிருதங்கம் லேர்னிங் வந்து எஸ்பெஷலி இன் கர்நாடிக் மியூசிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஸ்ருதி, லயம் ரெண்டு கான்செப்ட் இருக்கு. லயம்ங்கிறது ரிதம் ஆஸ்பெக்ட் அண்ட் ஸ்ருதி இஸ் த மெலாடிக் ஆஸ்பெக்ட். அண்ட் டு ஹாவ் த நாலேஜ் ஆஃப் லயம்
will really help in the vocal training as well. So when I started focusing on more vocal training, then the learnings which I had by learning Mridangam really helped me in understanding the how to explore the தாளம். ஸோ ஒரு தாளத்தை வந்து எடுத்துக்கிட்டோம்னா அதை எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுங்கிற அந்த ஃபுல் நாலேஜ் வந்து மிருதங்கம் லேர்னிங்லேருந்து இட் ஹெல்ப் மீ அ லாட். பட் இப்போ வந்து ஐம் ப்ரைமரிலி ஃபோக்கஸிங் ஆன் சிங்கிங் மெயின்லி. ஸோ மிருதங்கம் வந்து இட் இஸ் ஸ்டில் தேர். ஐ ஸ்டில் ப்ராக்டிஸ் ஃப்ரம் டைம் டு டைம், பட் ஐம் நாட் அக்கம்பனிங் ஆர்டிஸ்ட் ஆஸ் சச். கண்டிப்பா அடுத்ததா ஒரு சின்ன வீடியோ ஒன்று ப்ளே பண்ண போறேன். அந்த வீடியோ வந்து நீங்க பாப்பீங்க. ஒன் ஆஃப் யுவர் ரீசன்ட் கவர். அந்த கவர் ப்ளே பண்ணி முடிச்சோன்னா ஐ அம் கோயிங் டு ஆஸ்க் அபௌட் சம். இந்த விசிலிங் வந்து நீங்க எப்போ வந்து இதை கண்டுபிடிச்சீங்க அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் விசிலிங் எந்த சாங்? ஓகே, வெரி நைஸ் கொஸ்டின். தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் இட். விசிலிங் வந்து ஆக்சுவலா சொல்ல போனா நான் சிங்கிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் பண்ணினது விசில் தான். இட்ஸ் அ வெரி ஃபனி ஸ்டோரி பிகாஸ் மை கசின் யூஸ் டு பி அ விஸ்லர், பட் ஹி வாஸ் நாட் லெட்ஸ் சே ப்ரொஃபஷனலி டூயிங் இட் ஆர் எனிதிங். அவர் வந்து சும்மா நாங்களாம் வந்து when we are just gathering at their home for having fun, அப்போ வந்து he used to just whistle. I see some friends joining. Hello யாழினி, எப்படி இருக்கீங்க? Thanks for joining. பிரசாந்த் அண்ணா, thanks for joining. So என்னோட கசின் வந்து he used to whistle a lot. ஸோ அப்போ வந்து ஒரு வாட்டி அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது we were just having lunch, and after lunch சும்மா அப்படியே உட்காந்து பேசிட்டு இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து I was just observing him to do it and I tried to do it and ஏதோ ஒரு சத்தம் வர மாதிரி இருந்துச்சு. ஏய் என்ன பண்ண நீ அப்படின்ட்டு my cousin stopped me. ஸோ அப்போ வந்து நீங்க பண்ற மாதிரி I just tried to do it. ஓகே, இந்த மாதிரி பாரு, இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணுன்னு சொன்னாங்க. I just did it. But at that time I was about 4 or 5 years old. ஸோ அப்போ வந்து ஆரம்பிச்சதுதான் இந்த விஸ்லிங். அதுக்கப்புறத்துலேருந்து ஐ வாஸ் நாட் லெட்ஸ் சே ஃபார்மலி ட்ரைனிங் ஆர் எனிதிங், பட் நான் வந்து ஒரு பாட்டு கற்றுக்கிட்டேன்னா அதை வந்து விசிலில் பண்ண முடியுமா அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணுவேன். வீட்டில் ஆக்சுவலி கேலி பண்ணுவாங்க, என்ன நீ விசில்லாம் பண்ணிக்கிட்டு இந்த ரோட்ல போற பிள்ளைகள் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் நான் அவ்வளோவா வந்து சரி அப்படின்னு மண்டே ஆட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க இல்லாத போது நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்தது தான் விஸ்லிங். And now I basically practice whistling the same way as practice singing. So if I basically sing a song, I basically can whistle it too. So that's how it goes. And appada வந்து I met a very talented pianist and keyboardist from Netherlands as well, Vithuran அப்படின்ற பேரு. So அப்போ we collaborated on this piece because we both like Santosh Narayan's music a lot, and especially in the album Kala album வந்து is a fantastic album actually. So அதுல கண்ணம்மா வந்து is the soul of that entire film. அந்த BGM மட்டுமே வந்து அப்படியே கேட்டாலே the whole soul of that movie வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். So we wanted to recreate something which will be timeless, and அப்பதான் வந்து this concept came in, and very happy that you also played it in the show. சந்தோஷம் நிறைய ஒர்க் பண்ணுவாரு. அதுக்கேற்ற மாதிரி நிறைய சவுண்ட் ஒர்க்ஸும் நிறைய பண்ணுவார். அவர் வந்து சென்னையில இருந்து பண்ணாலும் சரி, அவருடைய ஃபேவரட் அஸ்தானான சவுண்ட் இன்ஜினியர் ஒருத்தர் ஆஸ்திரேலியா இருக்க அவரையும் வச்சுக்கிட்டு தான் அவர் வந்து மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுவாரு. ஹீஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா சிட்னி. ஸ்ரீ ஷாம்லன், ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் வோக்கலிஸ்ட் அண்ட் ஒரு லெஜெண்டிக்கல் ஃபேமிலியில மியூசிஷியன். அவர் வந்து ஒரு ப்ரொஃபஷன் குவாலிட்டிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். ஸோ தட்ஸ் வை வந்து சந்தோஷ் நாராயண் சாரோட ப்ராஜெக்ட்ஸ் எப்பவுமே இந்த குவாலிட்டி வில் பி ஆல்வேஸ் பி இன்க்ரீசிங். ஃபர்ஸ்ட் படத்துல இந்த இந்த குவாலிட்டி ஆல்வேஸ் இன்க்ரீசிங்கா இருக்கும். நான் அவர் வந்து குவாலிட்டின்னு புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்ன சொல்ற வந்து மீட் வந்து அஜய் நீ வந்து வருஷத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் குவாலிட்டியா பண்ணு அப்படின்னு. அந்த ஒரு ரீசன் தான் வந்து சந்தோஷ் நாராயண் சார் கூட ஒரு குவாலிட்டி ஆஃப் பீப்புள் இருக்கும் போதுமே நமக்கு அந்த குவாலிட்டி ஆஃப் அவுட்புட் வரும்னு. இப்போ அந்த பிரதீப் அவரோட ஃப்ரெண்ட் சிங்கர் பிரதீப் அவரும் அப்படித்தான். சந்தோஷ் சார் is an amazing singer. I mean just a brilliant singer, no words actually. அவரை பத்தி சொல்லணும்னா வந்து I'm a big fan. I mean Pradeep, Sean Roldan, that whole gang வந்து they are in another journey at this point of time, and they are redefining the sound of Tamil music.
giving a lot more importance to independent artists and independent music in general. So the whole independent Tamil song Kannama movement வந்து yeah some more female artists also collaborate பண்ணிருப்பாங்க அவங்க the ஜனனி ஓகே the சந்தோஷ் சார்ஸோட டாட்டர் ஆக்சுவலி. ஓகே அவங்க தான் வந்து த ஃபீமேல் பார்ட் பாடினாங்க. பட் பிரதீப்போட வைஃப் கல்யாணி இஸ் ஆல்சோ an amazing singer. கண்டிப்பா. அண்ட் தே ஆர் பியூட்டிஃபுல் லவ் மேரேஜ் கப்பிள்ஸ்னு கூட எனக்கு ரீசெண்டா தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஒன் ஆஃப் ஹிஸ் அசிஸ்டன்ட் டோல்ட் மீ. சந்தோஷம். நான் வந்து இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். மோஸ்ட் ஆஃப் த பிராமின் சொல்லி அவங்க வந்து பிராமின்ஸுக்கு மட்டும் தான் சான்ஸ் கொடுப்பாங்கன்ற ஒரு தாட் இண்டஸ்ட்ரியில இருந்துச்சு. அந்த தாட்டை வந்து கம்ப்ளீட்டா ஹிஸ் பிரேக் இட். ஒரு ஸ்லம்ல இருந்து வர்ற பையனா இருந்தாலும் சரி, டேலண்ட் இருக்கா, நீ என்னோட மியூசிக்ல பாடு, நீ வந்து எந்த கேஸ்ட் என்ன, அவர் வந்து வீட்டுக்கு போனா யார் வேணாலும் வீட்டுக்குள்ள போனா அந்த ஒரு ஃப்ரீடம் அந்த அந்த இன்னொரு ஒரு பர்சன் அந்த இந்த கேஸ்ட் சிஸ்டம் இதெல்லாம் வந்து இந்த சினிமாக்குள்ள ஒரு காலத்துல ஆதிக்கம் இருந்துச்சு. அந்த ஆதிக்கத்தை எல்லாத்தையுமே பிரேக் அவுட் பண்ணி என்னைக்கு வந்து அவரோட அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் அசிஸ்டன்ட் வந்து ஒரு கிறிஸ்டின், இன்னொரு அசிஸ்டன்ட் வந்து ஒரு முஸ்லீம் சிங்கர்ஸ், இப்படின்னு எல்லா டைப் ஆஃப் பீப்புள்ஸையும் வந்து என்கரேஜ் பண்ணி பாட வைக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பீப்புள். அந்த நிறைய பேர் எனக்கு அந்த இல்லை அவர் வந்து ஒன்லி பிராமின்ஸ் தான் சான்ஸ் கொடுப்பாரு அப்படி இப்படின்னு. when I came to know about நானும் பிரிட்டோம் அவரோட அசிஸ்டன்ட் உட்காந்து பேசும்போது தான் I came to know about him. இந்த மாதிரி நிறைய விஷயம் அவருக்குள்ள இருக்குது. நீ மனுஷன் தானா நானும் மனுஷன் தானான்னு சொல்லி பழகக்கூடிய ஒரு பர்சன். அந்த மாதிரி அவரோட பேரை வச்சு சில பேர் மிஸ்யூஸ் பண்றதே வந்து அவர் சொல்லுவாரு, எவ்ரிஒன் ஷுட் அவேர்னஸ். தான் வந்து எல்லா விஷயத்துக்குமே நான் இண்டிவிஜுவலா போய் கூப்பிட்டு கேஸ் எல்லாம் கொடுத்து பண்ணிட்டு இருக்க முடியாது. அண்ட் வந்து என் பேரை யூஸ் பண்ணி யாரும் மிஸ்யூஸ் பண்ணாங்க, ஐ எம் வெரி சாரி போ அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இதை வச்சு ஒரு பப்ளிசிட்டி கிரியேட் பண்ணி ஒரு பெரிய மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணணுன்ற அந்த ஒரு தாட்ஸ் இல்லாத ஒரு பர்சனலா ஒரு இன்சிடென்ட் வந்து நான் ஃபேஸ் பண்ணாங்க. சந்தோஷனோட ஒரு பேரை ஒருத்தர் மிஸ்யூஸ் பண்ணுறப்போ அந்த இன்ஃபார்ம் பண்ணும்போது சந்தோஷமா அப்படி ஓகே ஜஸ்ட் பிளாக் இட் அப்படின்னு ஒரு சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்லிட்டு விட்டேன். இல்லை மற்றவங்கன்னா என் பேரை வச்சு ஒருத்தவங்க கிரியேட் பண்றாங்க அப்படி ஒரு பப்ளிசிட்டி ஒரு கிரியேட் பண்ணி ஒரு ப்ளஸ் மீட் வச்சுலாம் ஒரு நிறைய யூஸ் பட் ஹி நெவர் டின் லைக் தட். கண்டிப்பா he is a very very amazing human being as well. நிறைய வந்து பேச மாட்டாரு, பட் பேசினா வந்து இஸ் ஆல்வேஸ் வெரி கிளியர் இன் his தாட்ஸ். ஸோ அவங்களோட தாட் ப்ராசஸ் வந்து வெரி கிளியர் அண்ட் வெரி ஹம்பிள். அகேன் இந்த பயங்கரமா எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் இண்டிவிஜுவல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாலே வந்து ஒரு ஹியூமிலிட்டி இருக்கும் அவங்க கிட்ட. And that is something which I really like. And they always value music more than anything else. So அதனால நீங்க சொன்ன பாயிண்ட் அபவுட் இந்த காஸ்ட் இந்த ஆஸ்பெக்ட்லாம் வந்து that's why naturally அவங்களுக்கு அது ஒரு பாயிண்டாவே இல்லை. Because when they are valuing music so much more than anything else, then automatically வந்து they only look at the talent within that person and not anything else. இப்போ வந்து நாட்டுடைய ரகுமான் சாரும் அப்படித்தான். நிறைய பேர் இருக்காங்க. So they never see the caste and the blah blah விஷயங்களை வந்து they never focus on it, but வந்து they give an equal respect அப்படி கொடுப்பாங்க. அவர் அறிவை இன்ட்ரடியூஸ் பண்ணதா இருக்கட்டும், டோனி பிரிட்டோவா இருக்கட்டும், சின்னான்னு சொல்லி ஒரு பர்சனாக அவரோட சிங்கிங்ல பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேர் இருக்காங்க. நிறைய கஷ்டப்படுறவங்களையும் கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். அண்ட் another கொஸ்டின் வந்து, நீங்க எப்போ நெதர்லாந்து போனீங்க, அந்த போன பிகினிங் நீங்க நினைச்சீங்களா இந்த மியூசிக் ஃபீல்ட் வந்து எனக்கு இங்க கண்டினியூ ஆகும் அப்படின்னு? இல்ல நம்ம நெதர்லாந்து போறோம் ஒன்லி சயின்டிஸ்ட் இப்படி இந்த ஒர்க்லயே நம்ம லைஃப் போயிடும், இந்த மியூசிக் லைஃப் இதோட அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்களா என்னைக்காச்சும் பிஃபோர் கமிங்? நான் அந்த மாதிரி எதுவுமே யோசிக்கல. நான் ஆக்சுவலா நான் வந்து திஸ் இஸ் ஜஸ்ட் தி நெக்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் நம்ம போவோம், அங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் we will see. நான் என்னைக்குமே வந்து இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும்னு அந்த அசியூம் பண்ற டைப் கிடையாது. ஆனா வந்து எல்லாருக்கும் ஒரு ஃபியர் இருக்கும்ல, ஒரு புது கண்ட்ரிக்கு போறோம், என்ன நடக்கும் எதுவும் தெரியாது. அண்ட் ஐ கேம் ஹியர் இன் தி இயர் 2011. ஸோ அப்போ வந்து அஃப்கோர்ஸ் யூரோப் வாஸ் நாட் லைக் ஹவு இட் இஸ் ரைட் நவ். அப்போ கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஐம் அ வெஜிடேரியன் ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ வந்து அவ்வளோவா வெஜிடேரியன் ஆப்ஷன்லாம் வெளியில கிடைக்காது. அப்படியே வெஜிடேரியன்னா சாலட் சாப்பிடுவீங்களா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சாலட் மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழலாம் முடியாது. நாங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வகை வகையா வெஜிடேரியன்ல சாப்பிட்டு பழக்கம். ஆல் சார்ட்ஸ் ஆஃப் கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும். பட் தி திங் இஸ் வெளியில நீங்க போயிட்டு சாப்பிடணும்னா உங்களுக்கு வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் நிறைய இருக்காது. சோ
வெளியில கிடைக்காது, ரைட்? ஸோ அதனால அப்போ வந்து அஃப்கோர்ஸ் யூ காட் ஸ்டார்ட் குக்கிங் அ லாட் மோர். எனக்கு ஐ ரியலி லைக் ஃபுட் அ லாட். ஸோ அப்போ வந்து நல்லா சாப்பிடணும்னா நல்லா சமைக்கணும் ஆப்வியஸ்லி. ஸோ அப்படி தென் சமைக்கலாம் ஆரம்பிச்சது. பட் நீங்க கேட்ட கேள்வி ரிலேட்டட் டு மியூசிக் வந்து இங்க ஃபார் எக்ஸாம்பிள் the university where I studied, அங்க there were many events happening, and அந்த eventலலாம் I was performing. So there were ways to show to the outside world that hey, I'm a musician, hey, I'm an artist, I do music and you can get in touch and so on. So அந்த மாதிரி slowly the network built. It's not like there was already a concrete organization saying that hey, you come in here, you connect with XYZ people and then something will happen. Actually எங்கேயுமே வந்து அந்த மாதிரி நடக்காது. So you gotta basically put your talent out there, you gotta work with different sorts of people, and the experience ல இருந்து you will grow further. And அந்த மாதிரி தான் நடந்துச்சு. So it was not, let's say, 1 month later everything was set. No, it took a couple of years actually to get to know the people around, to get to know different artists, work with them, and then learn in that process, exchange ideas. And but now what, almost 9 years, and several musical organizations now I've been a part of and actively being a part of, and new albums are getting released and so on. So it takes time, but when I started off, இந்த அளவுக்கு whatever I have done so far I will do அப்படின்லாம் நான் வந்து நினைக்கல. What I always thought was, let me do something better than yesterday. அவ்வளவுதான். இன்னைக்கு இது பண்ணிட்டோமா, ஓகே, அடுத்த முறை பண்ணும்போது வேற ஏதாவது பண்ணணும், வித்தியாசமா பண்ணணும், பெட்டரா பண்ணணும். தட்ஸ் தி ஒன்லி கோல். ஸோ நிறைய ஆஃபனா என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, யூ ஷுட் நெவர் கம்பீட் வித் சம்ஒன் எல்ஸ், யூ ஷுட் ஒன்லி கம்பீட் வித் யூ. எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு மியூசிக், நான் அதுதான் எனக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் என்னோட பெஞ்ச் மார்க் வந்து இன்னைக்கு நம்ம பண்ணினது ஓகே, இன்னைக்கு பண்ணினது we were happy about it. நாளைக்கு பண்ண போற விஷயம் கண்டிப்பா ஹாப்பியா இருக்கணும், நம்ம சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும், and that is what is important. அதுக்கு மேல வந்து என்ன வருதோ அது நம்ம மேஸ்ட்ரோ ஏர் ரஹ்மான் சொல்ற மாதிரி எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கண்டிப்பா அந்த இசை வந்து நம்மள மீறி எங்கேயோ இடத்துல கொண்டு போவோம். நம்ம எங்க போனாலும் நம்ம இசை வந்து நம்ம பிரிச்சு எடுக்க முடியாது. அந்த மாதிரி உங்களை பிரிச்சு எடுக்காம திருப்பி அதை கொண்டு போகணும்னு சொல்லி அந்த இசை வந்து விரும்பி இருக்கு உங்களை. இசை உங்களை வந்து என்ன சொல்றது, இசைக்கு உங்க மேல ஒரு காதல் வந்தபடிதான் நீங்க நெதர்லாந்து வந்து அந்த திருப்பி இந்த மியூசிக்கை கண்டினியூ பண்ண வச்சிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த இன்னொரு விஷயம் நான் நினைக்கிறேன், மோஸ்ட் ஆஃப் த சயின்டிஸ்ட் நீங்க சயின்டிஸ்ட் சொன்னீங்க, இந்த மாதிரி ஃபீல்ட்ல உள்ளவங்க மோஸ்ட்லி இந்த ஆர்ட் ஃபீல்ட்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் இந்த சயின்ஸ் எங்கிட்ட இருந்தாலும் எங்கிட்ட ஆர்ட்ஸ்? ஏன்னா மோஸ்ட்லி சயின்ஸ் பீப்புள்ஸ் வந்து திங்கிங் அபவுட் த கிரியேஷன், புதுசாக கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள அந்த நாலேஜுக்குள்ளேயே அவங்க டிராவல் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி ஆர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபீல்ட்ல இருந்து ஒரு பர்சன் வந்து கலையை நேசிச்சுன்னு தெரிஞ்சா எப்படி அவன் அப்துல் கலாம் ஐயா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு பர்சனலி. பட் எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே எனக்கு கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. But how you balancing both? How am I balancing both? Very very nice question. நீங்க ஆக்சுவலி நான் பயங்கரமா ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணிருக்கீங்க இந்த ஷோக்கு. சோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க. சூப்பரா இருக்கு. நீங்க சில இது பேசுறது வந்து நாங்க some questions இருக்கும், சில questions வந்து உங்க Facebookல கொஞ்சம் I will do some research for. கண்டிப்பாக. So it's a very good question. பட் என்ன சர்ப்ரைசிங்கா இருக்குன்னா, நிறைய இந்தியன் சயின்டிஸ்ட், நீங்க ஆக்சுவலி இந்தியால இருக்கிற சயின்டிஸ்ட் நான் சொல்றேன், எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து இந்த ஆர்ட்டோட ரிலேஷன்ஷிப் வித் சயின்டிஸ்ட் ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்சுவலா. ஏன்னா ஆர்ட், வெதர் இட்ஸ் விஷுவல் ஆர்ட்ஸ் ஆர் மியூசிக் ஆர் another form of artistic exploration is very very important for not only scientists but anyone. ஏன்னா வந்து at the end of the day நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு வந்தாலும் you want to forget about it temporarily. and எப்போ நீங்க ஃபர்கெட் பண்ணுவீங்க உங்களை அறியாம? ஒரு குட் மியூசிக் கேட்கும்போது தான் நீங்க வந்து ஃபர்கெட் பண்ணுவீங்க, உங்களையே மறந்து யூ வில் பி டேக்கன் டு அ டிஃப்ரெண்ட் ஸ்பேஸ் இல்லையா? ஸோ நான் when I was doing my PhD, நான் என்னோட கொலீக்ஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மியூசிக் கேட்டுட்டு தான் வேலை பண்ணுவாங்க. ஸோ அவங்க சயின்டிஃபிக் பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க, பட் ஆனால் ஓடிட்டு இருக்கிறது அங்கே மியூசிக் தான். ஸோ அவங்களுக்கு சயின்ஸ் பண்ணணும்னாலுமே, அவங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் இன்னும் பெட்டரா வரணும்னாலுமே அந்த மியூசிக் ஒரு ஸ்டிமுலஸா இருக்குது, அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டிகேஷனா இருக்கு, ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து மியூசிக் வந்து நம்ம லைஃப் அண்ட் மியூசிக்கோட கனெக்ஷனை வந்து நம்ம செப்பரேட்டே பண்ண முடியாது. ரெண்டும் ஒன்று தான். லைஃபே வந்து இட்ஸ் ஃபில்ட் வித் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூசிக். பேர்டோட சத்தத்துலேருந்து ஒரு வாட்டர் ஃபாலிங் ஆன் அ லேக் ஒரு ரிவர்லேருந்து எல்லாத்துலேயுமே இசை இருக்கு.
ஸோ அப்படி அந்த மாதிரி பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் இட் இஸ் வெரி நேச்சுரல் தட் ஐ எம் ஹேவிங் அ சயின்டிஃபிக் பர்சியூட் அண்ட் அ சங்கீதம் பர்சியூட் அஸ் வெல். ஸோ எனக்கு அது வந்து ஒரு 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 ஆடாவே தெரியல, ஒரு வித்தியாசமாவே தெரியல, எனக்கு ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. பட் என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு வந்து இட் வாஸ் ஃபேசினேட்டிங். ஓ வாவ், நீங்க வந்து பாடவும் பாடுறீங்க, பட் அட் தி சேம் டைம் சங்கீதம் பண்றீங்க. அப்ப கேட்கும் போது எனக்கு வந்து வித்தியாசமா இருந்துச்சு, ஓ இந்த மாதிரி வந்து யோசிக்கிறாங்களா அப்படின்ட்டு. பட் ஹவு ஐ பேலன்ஸ் போத் இஸ் பேசிக்லி லெட்ஸ் சே என்னோட ஒர்க் இருக்கும்போது ஒர்க் தான். அப்போ வந்து மியூசிக் வந்து ஐ எம் நாட் திங்கிங் அபவுட் மியூசிக். பட் அந்த ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் மியூசிக் தான். ஸோ சொல்லணும்னா 9 to 5 லெட்ஸ் சே தட் ஐ எம் ஒர்க்கிங். 9 o'clock 5 o'clock வரைக்கும் ஆஃபீஸ் ஒர்க்னா அது ஆஃபீஸ் ஒர்க், சயின்டிஃபிக் ஒர்க்னா சயின்டிஃபிக் ஒர்க், டெக்னாலஜி ஒர்க்னா டெக்னாலஜி ஒர்க். ஆனால் அந்த 5 மணி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறத்துலேருந்து ஒன்லி மியூசிக் தான். என்னோட ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், என்னோட சாதகமாக இருக்கட்டும், ஆர் எனி திங் ரிலேட்டட் டு டிஸ்கஷன் ஆர் டிபேட், எல்லாமே மியூசிக் தான். மை லைஃப் இஸ் ஃபில்ட் வித் மியூசிக். என்ன முடிஞ்சதுன்னா ஆஃபீஸ் டயத்துலையுமே வந்து கொஞ்சம் மியூசிக் நுழைக்க முடியுமான்னு பார்ப்பேன். பட் ஆனா சில நேரம் வந்து இட்ஸ் ஓகே நீங்க தான் எப்படியும் வந்து 24 ஹவர்ஸ்ல வந்து 16 ஹவர்ஸ் மியூசிக்கு தான் இருக்கு, பரவாயில்ல 8 ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் ஒர்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, நீங்க கர்நாடிக் சிங்கர்ன்ற போது மோஸ்ட்லி லைவ் அந்த பஜன்ஸ், அந்த அரங்கேற்றம், இந்த மாதிரி விஷயங்களும் கான்செப்ட் வந்து பண்ணுவீங்க. அட் த சேம் டைம் லைவ் மியூசிக் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கு, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? எனக்கு ஸோ இதுல பிடிச்சது அப்படின்ட்டுன்னு பிடிச்சதுங்கிறது ஹோல் லைஃப் பர்ஃபார்மன்ஸே வந்து எனக்கு பிடிச்சமான விஷயம். அண்ட் ஒவ்வொரு விதமான பர்ஃபார்மன்ஸ்ல ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லெட்ஸ் டேக் அ டிபிக்கல் கர்நாடிக் கச்சேரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, there will be a vocalist, there will be a violinist, and there will be a மிருதங்கist. அடிஷ்னல் பர்கஷன், ஓகே, கஞ்சிரா பிளேயர் இருக்கலாம், மேபி சம்டைம்ஸ் வந்து ஒரு தன்பூரா பிளேயர் இருக்கலாம். மோஸ்டா இப்போ வந்து அப்ராட் கான்சர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தன்பூரா இஸ் ரீப்ளேஸ் பை அன் ஆப். அவ்வளோதான், ஒரு ஆப்ல தான் தன்பூரா இருக்கும். பிசிக்கல் தன்பூராலாம் போயிடுச்சு, ஆப் தன்பூரா இருக்கும். ஒரு வயலினிஸ்ட் இருப்பாங்க, ஒரு மிருதங்கிஸ்ட் இருப்பாங்க. ஸோ கர்நாடிக் மியூசிக் கான்சர்ட்ல த மெயின் லெட்ஸ் சே சேலஞ்ச் இஸ் அஃப்கோர்ஸ் த டைனமிக்ஸ் பிட்வீன் த வோக்கலிஸ்ட் அண்ட் தி அக்கம்பனிமெண்ட்ஸ், ரைட்டா? ஸோ அங்க வந்து லைவ்ல வந்து ஆஃப்கோர்ஸ் ஆடியன்ஸ் இருப்பாங்க, பட் ஆனால் ஸ்டேஜ்லயே வந்து நிறைய மியூசிக்லி லைவ் இஸ் கோயிங் ஆன். ஸோ தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட். ஸோ கர்நாடிக் மியூசிக் கான்சர்ட்ஸ் வரவங்கலாம் வந்து அதை நோட்டீஸ் பண்ணும். எப்படி வோக்கலிஸ்ட் வந்து ஒரு ஸ்வரம் பாடுறாங்க, அதுக்கு எப்படி கரெக்டாக வந்து வயலினிஸ்ட் வந்து அக்கம்பனி பண்றாங்க அப்படிங்கறத அதெல்லாம் வந்து நோட்டீஸ் பண்ணி அது ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் ஆடியன்ஸ். ஸோ இது இந்த லைவ் பர்ஃபார்மன்ஸ்ல இந்த மாதிரி என்ஜாய். இப்போ வந்து when I'm doing much more சினிமா, பாலிவுட், காலிவுட், நம்ம தமிழ் சினிமா பாடல் அந்த மாதிரிலாம் பாடினா ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு எனர்ஜி உண்டு. ஸோ இப்போ வந்து ஒரு தலைவர் பாட்டு பாடினாலே நம்மளுக்கு அந்த ஒரு எனர்ஜி வந்துடும். ஸோ நம்ம பாடும்போது நம்ம கொடுக்குற அந்த எனர்ஜி ஆடியன்ஸ் அதை அப்படியே வாங்கிப்பாங்க. அதை பார்க்கறதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அது. ஸோ அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸஸ்ல நம்ம டைரக்டா ஆடியன்ஸோட இன்டராக்ட் பண்ணலாம். நம்ம பண்றதை வந்து அப்படியே ஆடியன்ஸ் வாங்கிப்பாங்க அண்ட் அவங்களோட எனர்ஜி நம்மளுக்கு வரும். ஸோ அந்த எலிமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன் மை லைவ் பர்ஃபார்மன்ஸஸ், ஃபார் எக்ஸாம்பிள் BMI கோஸ் இந்தியாவில் நாங்கள் ஃபியூஷன் மியூசிக் பண்ணும்போது அங்கே வந்து இட்ஸ் மச் மோர் டான்ஸ் மியூசிக். அந்த டான்ஸ் மியூசிக்ல வந்து அந்த எனர்ஜி வெரி வெரி ரொம்ப ட்ரிப்பியா இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி ஒரு வேற ஹைக்கு கொண்டு போற ஸ்டைல்ல இருக்கும். ஸோ அந்த எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பரதநாட்டியம் அரங்கேற்றம் அந்த ஸ்டைல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ கர்நாடிக் மியூசிக் கான்சர்ட்ல மிருதங்கிஸ்ட் அண்ட் வயலினிஸ்ட் வந்து அக்கம்பனிமெண்ட் டு த வோக்கலிஸ்ட். பரதநாட்டியம் கான்சர்ட் அரங்கேற்றம்ல பார்த்தீங்கன்னா வந்து வோக்கலிஸ்டே வந்து பரதநாட்டியம் டான்ஸருக்கு அக்கம்பனிமெண்ட் தான். ஸோ அங்க வந்து ஃபோக்கஸ் வந்து பரதநாட்டியம் டான்ஸர் மேலதான். அவங்க எப்படி அந்த அபிநயத்தை கொடுக்குறாங்க, அந்த அபிநயம் கொடுக்கும்போது நம்ம என்ன பாடணும். ஸோ அந்த லைவ்ல வந்து அதை ஹேண்டில் பண்றதுங்கிறது அது ஒரு பியூட்டிஃபுல்லான சேலஞ்ச் அது. அண்ட் ஒரு மியூசிஷியனுக்கு வந்து இந்த மாதிரி லைவ்ல இத்தனை சேலஞ்ச் இருக்கும்போது வேற என்ன வேணும்? ஓகே, பட் நீங்க லைவ் சொல்லுங்க. இந்த லைவ்ல வந்து உங்களை ஒரு விசிலிங் ஆச்சும் பண்ணாட்டி எனக்கு ரொம்ப கஷ்டமா, ஏன்னா லைவ் பார்க்கணும் எனக்கு ஆசையா இருக்கு. கண்டிப்பா. ஷூர். உங்களுக்கு ஏதாவது எனி ரிக்வெஸ்ட் இருக்கா விசிலுக்கு? ஐ கேன் ஸ்பெசிஃபிக்லி டேக், ஆர் அதர்வைஸ் ஐ கேன் ஜஸ்ட் பிக் அப் சம்திங். யுவர் ஓன் விஷ். எனக்கு இதான் இன்ஃபார்ம் பண்ண முடியுமா எனக்கு தெரியாது. சரி, கண்டிப்பா. உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டபிள் எனிதிங். சரி, ஓகே. இன்னைக்கு வந்து எஸ்பிபி சார் சாங்ஸ் தான் ஐ வாண்ட் டு டூ மோர், பிகாஸ் ஆப்வியஸ்லி ஐ எம் மானசீகமா ப்ரே பண்ணிட்டு இருக்கேன் அவரோட ஸ்பீடி ரெக்கவரிக்கு. ஸோ ஐல் டேக் another எஸ்பிபி சாங் itself. And combining with as முன்னாடியே சொன்ன மாதிரி தலைவர் எஸ்பிபி காம்பினேஷன் ஒரு ஃபேமஸ் பாடல் முத்து படத்துல இருந்தே இருக்கு.
ஸோ இட்ஸ் அன் அமேசிங் மியூசிக். நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம், நல்ல லிரிக்ஸ் இருக்கு. மனுஷனோட வாழ்க்கைக்குள்ள பல விஷயங்களை வந்து சொல்லப்பட்ட பாடல்ஸ் கூட சொல்லலாம். அது இன்ட்ரோ சாங்ஸ்ல வந்து அவ்வளவு மெசேஜஸ் உள்ள இருக்கும். கண்டிப்பாக. அண்ட் லிரிசிஸ்ட்க்கு வந்து எப்போதுமே ஒரு சேலஞ்ச் அப்படின்ட்டுன்னு சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன்னா, தட் தலைவர் பாடல் எழுதணும்னாலே வந்து அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் எலிமெண்ட் இருக்கணும், ஒரு பிலசாபிக்கல் எலிமெண்ட் இருக்கணும். அதை வந்து ஆனா ஒரு எளிமையான வார்த்தையில சொல்லணும் அப்படின்ட்டுன்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அப்பதான் மக்களுக்கு போய் சேருவோம் அப்படின்ட்டு. அதுல வந்து இது ரொம்ப அருமையான பாடல். மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உடனே மறுக்கிறது அப்படின்ட்டு வரும்போது பாத்தீங்கன்னா என்ன அழகா சொல்லியிருக்காங்க பாருங்களேன். இந்த ஒரு சிம்பிளான பிலாசபி, கடைசியில மண்ணு தான் இருக்க போகுது, எதுக்கு நீங்க இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. ஸோ இட்ஸ் a very beautiful song. நாட் ஓன்லி நம்ம வந்து சூப்பர் ஸ்டாருக்கு எந்த ஹீரோ, மாஸ் ஹீரோக்கு இன்ட்ரோடக்ஷன் சாங் எழுதணும்னா அங்க பெரிய பாரமே வந்து லிரிக்ஸிஸ்ட் தான் இருக்கும். மற்ற சாங்ஸ் என்ன வேணாலும், லவ் சாங்ஸ் என்ன வேணாலும், இந்த ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சாங்ன்ற போது we have to say lot of messages. நம்மளோட சிந்தனைகளும் இருக்கணும், அவரோட சிந்தனைகளும் உள்ள கொண்டு வரும். அந்த ரெண்டுத்தையும் உள்ள கொண்டு வரும். அதே சமயம் அந்த பாட்டோட மியூசிக்கும் இது மேட்ச் ஆகும். இப்ப இந்த 3 விஷயத்தையும் அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும். அது உண்மையிலேயே வைரமுத்து சார் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஐ திங்க் இந்த சாங் வந்து வைரமுத்து அவர் தான் எழுதியிருக்காரு. மோஸ்ட்லி வந்து ரகுமான் சார், எஸ்பிபி சார், வைரமுத்து சார் காம்பினேஷன்லாம் மோஸ்ட்லி இந்த இன்ட்ரோடக்ஷன் சாங்ஸே வர்றது. திஸ் ஆல்சோ வைரமுத்து சார் தான் எழுதியிருக்காரு. ரொம்பவே தேங்க்ஸ். நான் கேட்ட உடனே இப்போ பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் உள்ள சாங் வந்து பாடி காட்டுனீங்க. It's my pleasure. It's my pleasure. ஏன்னா வந்து this is one of my favorite song as well. And இன்னொரு விஷயம் வந்து லைக் இப்ப ரஜினி சார் ஃபேன்ஸ் வந்து தீவிர ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க என்னைக்காச்சும் அவரை மீட் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்களா? Because you born in Chennai, so did you got any opportunity? So unfortunately இது வரைக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரல. பட் ஐ ஹோப் தட் இட் கம்ஸ் அட் அ சர்டன் மோமெண்ட். என்னோட ஃபாதர் ஆக்சுவலி மீட் பண்ணியிருக்காங்க ரஜினி சார் ஆன் அ டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன். பட் நான் இன்னும் ரஜினி சாரை மீட் பண்றதுக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி வரல. பட் ஹோப்ஃபுல்லி கீப்பிங் மை ஃபிங்கர்ஸ் கிராஸ் தட் இட் கம்ஸ். பட் ஆனால் ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ விட்டதே கிடையாது. அண்ட் நெதர்லாண்ட்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ப்ரீமியர் டிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்குள்ள ப்ரீமியர் டிக்கெட் அப்படிம்பாங்க. ஸோ ப்ரீமியர் டிக்கெட்லாம் வாங்கிட்டு ஃபுல் ரஜினி ஷர்ட்லாம் போட்டுட்டு நாங்கள் போய் உட்காருவாங்க. ஸோ மீ அண்ட் கப்புள் ஆஃப் அதர்ஸ். ஸோ அந்த தட் ஃபீலிங்கே வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், ரைட், டு என்ஜாய் த ரஜினி மூவி அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கும் நீங்க அங்க நெதர்லாண்ட்ல பார்க்க நிறைய டிஃபரன்ஸ். இங்கன்னா பட்டாசு வெடிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம், பாலாபிஷேகம், மத்த இதெல்லாம் நடந்து ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நடக்கும். அங்க வந்து அந்த ஆரவாரம் இருக்காது, எதுவுமே இருக்காது. ரொம்ப சைலண்டா போனோமா உட்காந்தமா பார்த்தோமா வரணும். அந்த சில என்ஜாய்மெண்ட்ஸ் அது மிஸ் ஆகும். இல்ல அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எனர்ஜி பாத்தீங்கன்னா வந்து அஃப்கோர்ஸ் இங்கேயும் வந்து கன்ஃபெட்டி ஆர் அதர் இந்த மாதிரி இந்த சூடம் காட்டுறது அதெல்லாம் பண்ண முடியாது ஆப்வியஸ்லி. அண்ட் இந்த பால் அபிஷேகம் கிளியர்லி இங்க அதெல்லாம் நாட் பாசிபிள். பட் ஆனா தியேட்டர்ல விசில் அடிக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க. அது பண்ணாம எப்படி வந்து ஒரு ரஜினி படத்தை என்ஜாய் பண்றது? சோ அதெல்லாம் இங்க பண்ணதான் பண்ணுவாங்க. இல்ல அந்த அளவுக்கு போக மாட்டேங்குது. அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி a bit கொஞ்சம் டீசென்ட்டா they try to be here because இல்லாட்டி வந்து அங்க தியேட்டர் ஆர்கனைசர்ஸ் ஏதாவது வந்து பண்ணுவாங்களோ. they are always trying to be a bit careful about that and that's okay. நம்ம ஊர்ல வந்து அது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் கல்ச்சரா செட் ஆயிடுச்சு. இங்க வந்து அது ஒன்லி தமிழ் படம், அதுவும் தலைவர் படத்தை, அந்த தலைவர் படம் இல்லாட்டி விஜய் அண்ணா படம், அஜித் சார் படம், இந்த மாதிரி படம் வரும்போதெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துடும் ஃபேன்ஸ்க்கு. டிக்கெட்ல சில சமயம் கிடைக்கும். கலங்காத 4 மணிக்கு ஷோ, நைட்டு 12 மணி வரை டிக்கெட் கிடைக்காம உட்கார்ந்துருக்கேன். ஆமா, அது காசி தியேட்டர்ல டிக்கெட் கிடைக்கிறது, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கிடைக்கிறது அவ்வளவு சும்மா கிடையாது. உதயம் தியேட்டர், எந்த தியேட்டர் சத்தியம்லாம் மறந்துடலாம். பட் வந்து நான் காசி கமலா தியேட்டர் மோஸ்ட்லி எதிர்பார்த்தேன். பட் எனக்கு வந்து மவுண்ட் ரோட்ல சம் தியேட்டர் ஐ காட். இங்க வடபழனில இருந்து மவுண்ட் ரோடு போனேன். பட் எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கிடைக்கல, நூன் ஷோ கிடைச்சிச்சு. பட் நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் ரஜினி மூவி வந்து நான் சென்னையில பார்த்தேன், தர்பார். ஓகே, கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்து கெஸ்டோட டைம் ஒரு 5 minutes கொடுப்போம். யூ கேன் ஆஸ்க் மீ எனி 2 questions டு மீ.
Sure. என்ன நீங்க மியூசிக் ஃபீல்ட் சம்பந்தமா எனிதிங் ரிலேட்டட் ஆர்ட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ எனி 2 questions. கண்டிப்பா ஷுவர். ஸோ மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ், உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி சேட் ஷோ பண்ணணும்னு தோணுச்சு, அண்ட் அட் வாட் மூமெண்ட் டிட் யூ ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் திஸ் கைண்ட் ஆஃப் அ ஷோ? அதோட பேக்ரவுண்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த விஷயத்துக்கு நான் 3 பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிகிதா அண்ட் பென்சியா அண்ட் ஸ்டீவ் கிளிஃப், அவங்க 3 பேரோட லைவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு why can't I able to do this, because I have more contacts to the world. மியூசிக் சம்பந்தமா நிறைய பேர் என்னுடைய கான்டாக்ட்ஸ்ல இருக்காங்க. மியூசிக் நோண்டி இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், அது ஆல் த டிபார்ட்மெண்ட்ல உள்ள எல்லா இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டும் என்னுடைய கான்டாக்ட்ல இருக்காங்க. நீ அவங்களை ப்ரொமோட் பண்றாங்க ஒரு விஷயமா பண்ணுவோம். அண்ட் இந்த குவாரண்டைன்ல நான் வந்து வீட்டுல ஒர்க் இல்லாம இருக்கேன். மென்டல் ப்ரெஷர்ஸையும் வந்து நான் வந்து குறைக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் இதுவா இருக்கும். அண்ட் ஐ வாண்ட் லேர்ன் சம் மியூசிக். மியூசிக் பெரிய சில விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இன்ட்ராக்ட் பண்ண தான் எனக்கு தெரிய முடியும். ஸோ ஐ சூஸ் திஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே அண்ட் ப்ரொமோட் த ஆர்டிஸ்ட் ஆல்சோ. ஸோ அந்த வகையில் நான் இப்போ 32 ஆர்டிஸ்ட் உங்களோட 32ஆக உங்களோட பண்ணிட்டு இருக்கேன். வெரி நைஸ், தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் தட். மை செகண்ட் கொஸ்டின் டு யூ இஸ், ஸோ இப்போ இது பண்ணிட்டு இருக்கீங்க, ஓகே, இது தவிர வாட் ஆர் யுவர் பிளான்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மியூசிக் அண்ட் கொலாபரேஷன்ஸ், அண்ட் ஹவு டு யூ வாண்ட் டு ப்ரொமோட் ஆர்ட்ஸ் ஃபர்தர்? ஆர்டிஸ்ட் ப்ரொமோஷன்ஸ் வந்து நான் முன்னாடி கிளாஸ் ரிவ்யூ பை கவியஜன் ஒன்று பண்ணிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ கான்ட் ஏபிள் டு பிகாஸ் ஐ நீட் சம் டீம். ஸோ வித்தவுட் டீம் வந்து நான் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நான் அந்த கிளாஸ் ரிவ்யூ வந்து முன்னாடி பண்ணிட்டு இருக்கும்போது நான் தான் கேமராமேன், நான் தான் டைரக்டர், நான் தான் ஹோஸ்ட், நானே எடிட்டர் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சர்டன் டைமுக்கு அப்புறம் என்னால் வந்து என்னோட ப்ளஸ் மைனஸ் கண்டுபிடிக்க முடியாமல் போச்சு. ஸோ வந்து ஒரு சர்டன் டைம் எடுத்துக்கிட்டு அதை பண்ணலாம்னு இருக்கேன். அண்ட் ஐம் டூயிங் சம் லிரிக்ஸ் ஒர்க் வித் ஸ்டீவ் கிளிஃப் ஃப்ரம் கனடா. ஸோ அவரோட லிரிக்ஸ்ல நிறைய சாங்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றும் அப்கமிங்ஸ் வரும். எல்லாமே டிஃப்ரெண்டான ஜானர்ஸ், மோஸ்ட்லி கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ். தத்துவ சாங்காக இருந்தாலும் சரி, இந்த சாங் சம் கமர்ஷியல் எலிமெண்டோட ஒரு லைஃபுக்கு ரிலேட்டடா உள்ள சாங்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். அது எல்லாமே உலக அமைதி சாங்ஸா இருக்கட்டும், ஒரு ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒய்ஃபை வந்து எப்படி ஒரு ஹஸ்பண்ட் கேரிங் பண்ண போறான்ற பற்றி ஒரு சாங்கா இருக்கட்டும், எவ்ரி திங்ஸ் வந்து ஒரு ரியல் லைஃப்ல இருந்து நம்ம எடுத்து எழுதியிருக்கேன். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். Looking forward to seeing those projects and maybe even potentially collaborating on some projects soon as well. கண்டிப்பா எனக்கு நிறைய பேர் கொலாபரேட் பண்ணணும்னு ஆசை இருக்கு. நிறைய விஷயங்கள் பண்ணணும், நிறைய மியூசிக்கை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுன்ற நான் ரொம்பவே விரும்புவேன். இஃப் எனிஒன் ஆஸ்க் மீ டு இந்த மாதிரி ஒரு விஷயம் இண்டஸ்ட்ரியில வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணுவோம்னா உடனே ஓகே ஐ சே இல்லை ஓகே அப்படின்னு அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிருக்கேன். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் இட். அண்ட் another விஷயம், உங்களை நீங்க என்னுடைய இதை பற்றி கேட்கும் போது எனக்கு ஞாபகம் வருது, எப்போ உங்களோட ஓன் இண்டிபெண்டன்ட் சாங் வரும்? யூ மோஸ்ட்லி டூயிங் கவர் சாங். எப்போ உங்களோட ஓன் சாங்ஸ் வரும்? ஹேவ் யூ பிளான்ட் எனிதிங் அபவுட் தட்? ஸோ ஆக்சுவலாக என்னோட இன்ஸ்டா ஸ்டோரிஸில் நீங்கள் ட்ராக் பண்ணியிருந்திருக்கீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக வந்து ஐ எம் ஒர்க்கிங் ஆன் அ ஒரிஜினல் சாங் வித் ப்ரொடியூசர் ஃப்ரம் யூகே, சஞ்சய் சிவான்னு பேர். வெரி வெரி ஃபேமஸ் அண்ட் வெரி எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். நான் அவரை டேலண்ட் பவர் ஹவுஸ் அப்படின்னு தான் கூடுவேன் நான். ஏன்னா he is extremely talented and he has worked with the technicians of A.R. Rahman as well. அவங்களோட previous album வந்து he completely did it in India, and அவங்களோட புது ஆல்பம் வந்து he's working with Europe based artists actually. So I'm working on a track called Kannamma. Coincidentally என்னோட similar whistle cover related Kannammaன்னு ஒரு song actually என்னோட ஸ்டோரியில கூட I had announced it very recently. So we are working on that and very soon it will be released as well. அது தவிர several projects is going on. Actually என்னோட first single was called Yaman. போன வருஷம் வந்து என்னோட பேண்ட் BMI Goes India Spotify pageல பாத்தீங்கன்னா வந்து it already came, so you can already listen to it, and several other singles are also in progress right now. So by the end of 2020 at least 3 to 4 new originals will be released. அது தவிர I am also composing my own original song actually. So அது வந்து it's finished in the composing stage, pre-mixing stageல இருக்குது அது. Once the arrangements are done and working also with the lyricists to finalize the song, and once that is done we'll also put it out and you will get to know about that soon as well. இந்த ஷோ என்னோட லைவ்ல வந்து உங்களோட ஓன் கம்போசிங்ல ஒரு சாங் வரப்போன்னு சொல்லி அந்த ரிவீல் பண்ணது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. குட் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு என்னுடைய ஷோல வந்து உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி வந்து சொன்னதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அண்ட் அந்த வரக்கூடிய சாங்ஸ் என்ன வகையான சாங்ஸ் இருக்கு உங்க கம்போசிங்ல?
கண்டிப்பா. ஃபுல் ஸோ கிளாசிக்கல்ல இருக்குமா இல்ல ஒரு ஃபியூஷனிஸ்டா இருக்குமா இல்ல ஒரு சீரிஸ் ஸ்டைல்ல இருக்குமா? So the first song which is gonna come out, which is in my own composition, is I think if you are a guy, or at some point of time, ஒரு love song பண்ணணும்னு தோணும் இல்லையா? So this is my, let's say, first love song அப்படின்னு சொல்லலாம். And it's not, I haven't given it a title yet. I still call it untitled love song so far. But ana adukku or koodiya seekiram I want to give it a title. But it is a song of first love, முதல் காதல், அந்த ஃபீலிங் ரிலேட்டடான ஒரு பாடல் அது. So it'll soon come out. நான் அந்த ஃபீலிங்ஸ் வந்து யாராலுமே என்னைக்குமே லைஃப்ல 50 வயசா 60 வயசான அந்த ஃபீலிங்ஸ் மறக்கவே முடியாது. மெமரிஸ் வந்து ஆல்வேஸ் கீப்ஸ் இன் மெமரி. அதாவது ஃபர்ஸ்ட் மெமரி செகண்டரி மெமரின்றது இந்த ஃபர்ஸ்ட் மெமரியில் ஆல்வேஸ் ஒரு சேவ்டா இருக்கும். அழிக்க முடியாத ஒரு நினைவுகள்னு சொல்லலாம். அப்படியான சாங்ஸ் வந்து ஒரு சாங்கோட சேர்ந்து பார்க்கும்போது சம் மேஜிக். லைக் 96 படத்துல உள்ள சாங்ஸா இருக்கட்டும், காதலே காதலே சாங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து we can never பிரிச்சு எடுக்க முடியாது. So I'm all the best for you. And coming to the end, நீங்க அப்கமிங் ஆர்டிஸ்டுக்கு நீங்க சொல்ல வர்ற விஷயங்கள், அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய மெசேஜஸ், அது இனிமே இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஆர்டிஸ்டா வர இருக்கவங்களுக்கு. கண்டிப்பாக. ஐ திங்க் நான் என்னையுமே வந்து நான் ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட் தான் நான் கிளாஸிஃபை பண்ணிப்பேன். அஃப்கோர்ஸ் ஏன்னா வந்து ஐ எம் நோ எஸ்பிபி ஆர் ஐ எம் நோ கார்த்திக் சார் ஆர் இன்னும் நிறைய மியூசிக்ல அச்சீவ் பண்றதுக்கு இருக்கு. ஸோ என்னையும் சேர்த்துக்கிட்டு தான் வந்து நான் சொல்லுவேன். ஐ திங்க் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி ஒன் டு கம் அப் ஆர் கிரியேட் சம்திங் இஸ் ஆத்தென்டிசிட்டி. அண்ட் அது ஒரு ஆர்டிஸ்டுக்கு அந்த ஆத்தென்டிசிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ என்ன பண்ணாலும் அதை ஆத்தென்டிக்கா பண்ணணும். ஸோ அண்ட் தட் இஸ் யோர்ஸ் விச் இஸ் ஒரு ஆர்டிஸ்டுக்கு எப்படின்னா வந்து இப்போ ஒரே சாங் வந்து நிறைய பேர் வந்து இந்த வாய்ஸ் அடாப்ட் பண்ணிலாம் பாடுவாங்க, இந்த மாதிரி வாய்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு. பட் ஆத்தென்டிசிட்டி எங்க வரும்னா வந்து அந்த சாங் உங்களோட வாய்ஸ்ல, உங்களோட வாய்ஸ் எக்ஸ்பிரஷன்ல எப்படி அதை கொண்டு வருது. ஆர் இஃப் யூ ஆர் அன் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட், உங்களோட ஆர்டிஸ்டிக் ஃபீலிங்ல ஹவு யூ ஆர் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் தட் சாங். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் as compared to putting more content or more content which sounds like it was done by someone else. So authenticity as an artist build பண்றதுங்க, it's not easy. It is not easy, and I think a lot of artists can also vouch for the fact that I think that is the most important aspect for an artist. உங்களோட authenticity என்ன, what do you stand for as an artist? அண்ட் அதை எஸ்டாப்ளிஷ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்களே அது என்னன்னு புரிஞ்சுக்கணும். அது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தென் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் கைண்ட் ஆஃப் கம்யூனிகேட்டிங் இட் டு தி அவுட் சைட் வேர்ல்ட், ஸோ தட் அதர் பீப்புள் ஆல்சோ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ as an artist stand for that. And when you make that clear and other people also connect with you on that ground, and that's when you really connect truly with an audience. So on the artistic authenticity and the artistic niche என்னன்னு கண்டுபிடிக்கிறது வந்து is very important for any upcoming and emerging artist. So அதுல பாத்தீங்கன்னா நிறைய ஆக்சுவலி ஆர்டிஸ்ட் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா வந்து ஆர்யா தயால் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து யுகலேலி அலாங் வித் கர்நாடிக் மியூசிக் ஒரு காம்பினேஷன் கிரியேட் பண்ணாங்க. தட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். வெதர் தட் இஸ் ஹர் நீஷ் ஆர் நாட் எனக்கு தெரியல. பட் இஃப் ஷீ டிசைட்ஸ் டு மேக் தட் ஹர் அஸ் அ நீஷ், அது இட் வில் பி அ பியூட்டிஃபுல் நீஷ் டு ரியலி ஆப்ரேட் and interpret any music from that lens. So உங்களோட lens என்ன? இப்போ என்னோட I could be wearing the lens of a Carnatic whistler plus singer plus several other things, or I could only be a whistler, or I could be a singer plus this thing. So எப்படி என்னோட lens நான் யூஸ் பண்ணிட்டு என்னோட கண் நான் எப்படி உலகத்தை பாக்குறேனோ அதை வந்து கம்யூனிகேட் பண்றதுங்கிறது தான் வந்து எனக்கு as an artist makes me happy. And if other let's say people want to get into that stream, they also need to start thinking about how can I look at the world in my own unique way and tell my story. And I think that is what is very important for any upcoming artist. கண்டிப்பா. அண்ட் உங்களுக்கு சில கமெண்ட்ஸ் வந்திருக்கு, ஸோ அதுக்கான ரிப்ளைஸ் நீங்க கொடுத்துட்டே நல்லா இருக்குன்னா give any reply for them. கண்டிப்பாக. So I see that several people have given thumbs up, emojis எல்லாம் கொடுத்திருக்காங்க. Thank you so much. Hard effort and talent அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி தட்ஸ் மை ஃபாதர். இப்போ ஆக்சுவலி நைட்ல வந்து இந்தியா லேட் நைட் பாருங்க, இன்னும் வந்து தே ஆர் சப்போர்ட்டிங். தட்ஸ் ஹவு லவ்லி ஃபேமிலி ஐ ஹேவ் ஆக்சுவலி.
Lakshmi Aunty has said thumbs up. Thank you. Interesting interview. Thank you. Proud of doing all these from your own effort. Blessings. Thank you so much. Own effort mattu solla maten. The wonderful upbringing I had growing up, and the blessings of elders and gurus illama edume வந்து achieve பண்ண முடியாது. So அதனால thank you so much to all the family, my extended family, my friends, and of course my parents for giving me everything which made me what I am today. ஸோ அதனால் அவங்களோட எஃபர்ட் இல்லாமல் அவங்களோட ப்ரெசன்ஸ் இல்லாமல் இது எதுவுமே அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதனால் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் டு யூ as well ஃபார் கிரியேட்டிங் திஸ் ஒண்டர்ஃபுல் டாக் ஷோ. இந்த ஃபார்மேட்டும் வந்து the way you did it was very very nice. So I had a great time as well. So thanks once again. ஓகே, அண்ட் எண்ட் ஆஃப் இந்த 1 hour எனக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொடுத்தது ரொம்பவே நன்றி. ஹவ் யூ ஃபீல் திஸ் ஷோ? இந்த ஷோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நீங்க when inviting you said 15 minutes to 30 minutes is okay for me அப்படினீங்க. பட் unfortunately we going to finish for 1 hour. நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்ரோச் பண்ணும்போது நீங்க சொல்லுவீங்க 15 minutes to 20 minutes போதுமே அப்படினீங்க. நான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த செஷன் எப்படி இருக்கும்னு எனக்கு ஐடியாவே இல்லை இல்லையா. ஸோ அதனால அப்போ வந்து நீங்க இந்த மாதிரி தான் விஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே, பட் நீங்க அதான் அதை சஸ்பென்ஸா வச்சிருந்துருக்கீங்க. ஸோ அதனால இப்போதான் வந்து தெரிஞ்சு. பட் ஆக்சுவலி வி ஹேட் இனஃப் திங்ஸ் டு டிஸ்கஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் ஹவர். ஸோ ஐம் சர்ப்ரைஸ்ட் 1 hour போன டைமே எனக்கு தெரியல அட்லீஸ்ட். ஸோ இட் வாஸ் அ வெரி வெல் தாட் அவுட் கான்செப்ட் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு யூ. இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் இந்த ஷோல நீங்க கொண்டு வரதுக்கு my best wishes, and hopefully we can also work together. Ungaloda lyrics enoda composition at some point, if we can work together or work together another way, please, my doors are always open, so you can always reach out. என்னோட டோர்ஸ் எப்பவுமே திறந்தவழியா இருக்காங்க. கலை வந்து எனக்கு என்னுடைய உடம்புல ஒரு ரத்தத்துல கலந்த ஒரு விஷயம். ஸோ அதனால அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் நான் கேட்டு வந்ததுக்கு. அண்ட் இந்த ஷோட ரீகேப் வந்து நீங்க வந்து என்னுடைய இன்ஸ்டால வந்து திருப்பி நீங்க IGTVல பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ வெரி சூன் வந்து என்னுடைய யூடியூப் சேனல் மல்டிஸ்கிரீன் ஸ்டுடியோன்றதுலேயே நீங்க போய் பார்க்கலாம். யூ கேன் ஏபிள் டு சஜஸ்ட் சம் ஆஃப் த ஆர்டிஸ்ட் டு மீ. அண்ட் இந்த ஷோ முடிக்கிறதுக்குள்ள இன்னும் ஒரு 2 minutes இருக்கு. அது எண்ட் ஆஃப் த ஷோ வந்து ப்ளீஸ் சிங் ஒன் சாங் ஃபார் மீ. ஷூர். திஸ் ஆல்சோ மேபி திஸ் சாங் மீன்ஸ் இஸ் சவுண்ட்ஸ் குட். கண்டிப்பாக SPB சார் பாட்டே பாடிடலாம். Let's see. So actually இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து every Sunday I organize a whistle quiz. So நான் வந்து சில பாட்டை வந்து whistle பண்ணுவேன் and the people have to find it out. So இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து the theme is SPB sir but in combination with MSV sir. ஸோ அதில் வந்து ஒரு காம்பினேஷன் நான் இப்போ எடுத்துட்டு I'm going to sing. It's composed in the ragam, it is in Sindhu Bhairavi. உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா, உனதானை பாடுகின்றேன் நான் ரொம்ப நாளா. உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா, உனதானை பாடுகின்றேன் நான் ரொம்ப நாளா. தாய்மடியில் பிறந்தோம், தமிழ் மடியில் வளர்ந்தோம், நடிகன மலர்ந்தோம், நாடகத்தில் கலந்தோம், தோந்த தோந்த தகுதின தோந்த 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 தகுதின தோந்த 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 தகுதின தோ. ஆடாத மேடை இல்லை, போடாத வேஷம் இல்லை, ஆடாத மேடை இல்லை, போடாத வேஷம் இல்லை, சிந்தாத கண்ணீர் இல்லை, சிரிப்புக்கு பஞ்சம் இல்லை, கால் கொண்டு ஆடும் பிள்ளை, கூழ் கொண்டு ஆடும் பொம்மை, கால் கொண்டு ஆடும் பிள்ளை, நூல் கொண்டு ஆடும் பொம்மை.